தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். பிறப்பின் ரகசியங்கள்ல கும்பம். இந்த கும்பத்தினுடைய ரகசியம் என்ன, கும்பத்திற்கு எதெல்லாம் நல்லா இருக்கும், எதெல்லாம் பிரச்சனைகளை தரக்கூடியதாக இருக்கும், நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறதான் நம்ம பாக்குறோம். அதுதாங்க நம்ம பிறப்பினுடைய ரகசியம். இந்த கும்பத்திற்கு எப்போதுமே ஒரு செலவு, ஏதாவது ஒரு செலவு இருந்துகிட்டே இருக்கும். செலவு பண்ணாம இவங்க இருக்கவே மாட்டாங்க. ஒரு கடையில பொருள் வாங்க போனா கூட 4 பொருள் நமக்கு தேவைன்னா 10 பொருளா வாங்கிட்டு வர்றதுதான் கும்பம். இது உதாரணத்துக்காக சொன்னது. இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல, மற்ற விஷயங்கள்லயும் இவங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தியாகும். அப்ப இவங்க என்ன பண்ணணும், இவங்க ஃபியூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்டாக ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு முதலீடு போட்டு ஒரு இடம் வாங்கினேன், ஒரு வீடு கட்டினேன்னு சொல்லி கட்டிட்டு அதுக்கு இஎம்ஐ கட்டுற மாதிரி ஒரு பொறுப்பை இவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு சுப விரயமாக மாறும். அப்படி இல்லைன்னா அது வீண் விரயமாக போயிடும். படிப்புனால இவங்களுக்கு லாபம் உண்டுங்க. இவங்க படிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவங்க சாதிச்சிடுவாங்க. படிப்பே இவங்களுக்கு லாபமாக மாறும், பேச்சே இவங்களுக்கு லாபமாக மாறும். பேசிக்கிட்டே இருக்க உனக்கு என்னதான் கிடைக்குதுன்னு கேட்பாங்க இல்லையா, இவங்களுக்கு கிடைக்குங்க பேசிக்கிட்டே இருந்தா. படிப்பே லாபம். குடும்பத்தின் மூலமாக லாபம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு கும்பத்துக்கு சிறப்பா இருக்கும். இவங்க செவனேன்னு இருந்தா கூட குடும்பம் பார்த்துக்கும். குடும்பத்தின் மூலமாக லாபம் அப்படிங்கிறது இவங்களுக்கு சிறப்பு. இவங்களுடைய இளைய சகோதரத்தினால கொஞ்சம் அழுத்தங்கள் இருந்துகிட்டு தாங்க இருக்கும். மற்றபடி பெருசா பிரச்சனைங்கிறது இருக்காது. பட் ஆனா அவங்களால சில அழுத்தங்கள் இருக்கும். இப்போ போட்டி தேர்வுகள் இவங்க ஏதாவது எழுதுறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் அழுத்தத்திற்குரியதாக இருக்கும். அதே சிந்தனையிலே இருப்பாங்க. ப்ரெஷர் அதுலயே இவங்களுக்கு ஏறி போயிடும். ஒரு விஷயத்த எடுத்தா அதை முடிக்கிற வரையும் இவங்க ஓய மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, அதுக்குள்ளேயே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து வெளியில இவங்களை மீட்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனா ஒரு வேலைகளை நுழைய மாட்டாங்க, நுழைஞ்சா பிடிவாதமா அதை முடிச்சுட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு இருப்பாங்க. அந்த ஒரு குணம் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறதையும் பார்க்க முடியுது. சரி, இவங்களுக்கு இடம், வீடு, சொத்து சம்பந்தமான நிகழ்வுகள் எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்குங்க. அது அது இயல்பிலேயே அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு இடமும் நல்லா இருக்கும், சொத்துக்கள் கிடைக்கும், அப்பாவே இவங்களுக்கு தேவையானதை சேர்த்து வச்சிடுவாரு. ஆனா அதை அனுபவிப்பாங்களா அப்படின்னா அங்க ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அதை அனுபவிக்கிறதுல சில சிக்கல்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பில வந்துடும். அப்பா இருக்கிற வரையும் அதை அனுபவிக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளையும் அங்க கொடுக்கும். அப்பாவுடைய கண்ட்ரோல்ல தான் அந்த ப்ராப்பர்ட்டியே இருக்கும். இவங்க சம்பாரிச்சு வாங்கினாலுமே அது அப்பாவுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உள்ள பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். சில சில சண்டைகள் எல்லா குடும்பத்திலும் உள்ள மாதிரி இருக்கும். பட் ஆனா பிரச்சனைகள்ங்கிறது பெரிய அளவுல இருக்காது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இவங்க போக மாட்டாங்க, குலதெய்வத்தை கும்பிட மாட்டாங்க. கும்பிட முடியாத சூழ்நிலைகள், அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை, கோயில் கட்டுறோன்னு எடுத்து சாமியை தூக்கி எங்கேயாவது இடம் மாத்தி வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறமே இவங்களால போக முடியாது, சாமி கும்பிட முடியாது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை தரும். அப்ப இவங்க என்ன பண்ணணும், இந்த சாமியை மானசீகமாக மனசுக்குள்ள கும்பிடணும். கோயிலுக்கு போகணும்னு பெருசாலாம் பிளான் பண்ணாதீங்க. இந்த கும்பத்தை பொறுத்தளவுல குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு பெரிய திட்டமிடல் ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா அங்க தோத்து போயிடுவீங்க. அந்த திட்டமிடல் இருக்கக்கூடாது. மூத்த சகோதரர்களால இவங்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டுங்க. ஒரு சில ஜாதகங்கள்ல அக்காவாலேயோ அண்ணனாலேயோ லாபம் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா இவங்களுக்கு லாபம் உண்டு. மூத்த சகோதரர்களால இவங்களுக்கு நன்மைகள் உண்டா? நிச்சயமாக உண்டு. அவங்க பணம் தருவாங்களா, பண உதவி செய்வாங்களா? கண்டிப்பா செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கும்ப லக்னத்திற்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ரொம்ப படிச்சுக்கிட்டே போகலாம். ஆய்வு கல்விகளுக்கு இவங்களுடைய கூட பிறந்த மூத்த சகோதரர்களே அதிகமா சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அக்கா படிக்க வச்சாங்க, அண்ணா படிக்க வச்சாங்க, அண்ணா இதை சொல்லி கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கா அப்படின்னா உண்டு. நீர் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா குடம் இல்லையா, கும்பம்னா என்ன, குடம் தானே. குடத்துல என்ன வைப்பாங்க, தண்ணி தானே வைப்பாங்க. நாள்பட வச்சுட்டாலும் அந்த குடம் அந்த தண்ணியில என்ன ஆகும், பாசம் முடிச்சு வீணா போயிடும். தண்ணியே வைக்காம இருந்தாலும் வீணா போயிடும். அந்த மாதிரி இந்த குடத்தை அளவோட பயன்படுத்துறாங்கன்னா அந்த நீர் அவங்களுக்கு நல்லது பண்ணும். இல்ல சரியா பயன்படுத்தல அப்படின்னா அந்த நீரே அவங்களுக்கு உபாதைகளை ஏற்படுத்தும். அப்ப நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். கடன் பெருசா எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அந்த கடன் அவங்களுக்கு
அது மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுல தான் இருக்கும். தீராத பிரச்சனையாலாம் இருக்காது. அந்த கடன் வந்து அவங்களுக்கு ஏற்ற இறக்கமா தான் இருக்கும். ஒரு நேரம் கடனே இல்லாம இருப்பாங்க, ஒரு நேரம் கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. ஒரு 10 நாள் அடைக்க முடியும், 10 நாள் அடைக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு டைப்ல தான் இருக்கும். மனைவி இவர்களை அடக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏன்னா இது கும்பம், அங்க சிம்மமா வேலை செய்யும். அப்ப மனைவி என்ன பண்ணுவாங்க, அவங்க பேச்சுதான் இவர் கேட்கணும், வேற வழியே இல்லை, கேட்டுதான் ஆகணும். இவர் குடமாரிதான் இருப்பாரு. இவரை தூக்கி யாராவது ஆக்டிவேட் பண்ணா மட்டும்தான் இவரால் இயங்க முடியும். தனித்து இயங்குறதுக்கு ரொம்ப யோசிப்பார். ஆனா ஒன்ஸ் இயங்க ஆரம்பிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன தடை போட்டாலும் இவரை நிப்பாட்டாலாம் முடியாது. அந்த மாதிரி அறிவு மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இவர்கள் மனைவி பேச்சை கேட்பது நல்லதா, அவங்களுடைய ஸ்பீடுக்கு இவர் போகலைனாவே அங்க பிரச்சனைகள் நடக்குங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஃபாஸ்டா இருப்பாங்க, இவர் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா இருப்பார். அதுவே அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத புரிதலற்ற ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவங்க ஃபாஸ்ட்டுக்கு இவர் ஈடு கொடுக்க கத்துக்கணும், அவங்க ஃபாஸ்ட்டுக்கு இவர் வேலை செய்ய முயற்சி பண்ணணும். இல்லைன்னா அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரச்சனைகள் பெரிய அளவுல மாறிடும் அப்படின்னு சொல்லலாம். தீராத பிரச்சனை இவங்களுக்கு எங்க இருக்குன்னா பிள்ளைகள்கிட்ட இருக்கு. பிள்ளைகளை நம்பிடாதீங்க. பிள்ளைங்களை நம்பி ஒரு விஷயத்த நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வரவே வராது. என் பையன் கேட்டான் இதை பண்ணேன், பொண்ணு கேட்டா இதை பண்ணேன், ஆனா எனக்கு அவங்க கண்டுக்கல. பிள்ளைகளால கைவிடப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு நிலையும் இந்த கும்பத்துக்கு அதிகமா உண்டு. ஏன்னா அந்த குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல இவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தனக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கிறது தான் இவங்களுக்கு புத்திசாலித்தனம். தனக்கு பிறகுதான் மற்றவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள வாங்க. குடும்பம்ங்கிற மொத்த கூட இவங்களுக்கு நல்லா இருக்கு, பர்டிகுலரா குழந்தைகள் மட்டும் அப்படிங்கிறப்பதான் இவருக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு. அப்ப குழந்தைகள் விஷயத்துல ரொம்பவே கவனமாகவும் கண்ட்ரோலாகவும் இருக்கணும். அவங்களால தீராத பிரச்சனைகள் ஏதாவது இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. பிள்ளைங்க தான் உங்களுக்கு தலைவலியே. எப்பா என் பையனை என்னால மாத்தவே முடியல, என் பையனாலதான் நான் நிறைய டார்ச்சல் அனுபவிக்கிறேன், நிறைய நஷ்டப்படுதல். குழந்தைகள் இவர்களுக்கு பெரிய அளவு நஷ்டங்களை உருவாக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. எல்லாருக்கும் அப்படி கிடையாது. அல்லது இவங்க பண்ணக்கூடிய செயல் பிள்ளைகளுக்கு நஷ்டமாக முடியும். ரெண்டுமே இங்கதான் இருக்கு. அதனால கொஞ்சம் பிள்ளைகள் விஷயத்துல, பிள்ளைங்களுடைய படிப்பு விஷயத்துலயா இருந்தாலும் சரி, பிள்ளைங்களுடைய நிகழ்வுகள்ல நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது. இல்ல பிள்ளைங்களுக்கும் உங்களுக்குமான விரோதம் ஜென்ம பகையாக மாறுவதற்கும் வாய்ப்புகளை தரும். என்ன பண்ணுனேனே தெரியலங்க, என் பையன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான் சொல்லுவீங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பும் இந்த கும்பத்திற்கு அதிகமாகவே இருக்கும். வேலையை பொறுத்தளவுல இவங்களுக்கு நல்லாவே இருக்கு. ஒரு வேலை அப்படிங்கிறது இவங்களுக்கு தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, அதை ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதனால இவங்களுக்கு நன்மைகள் உண்டா அப்படின்னு உண்டு. ஆனா பிடிச்ச செயலை செய்யும் போது அவங்களுக்கு அதன் மூலமா இன்கம் பெரிய அளவுல இருக்காது. அதே கிடைச்ச தொழிலை செய்யும் போது கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில நிறைய ஜெயிச்சிட முடியும். எனக்கு இதுதான் பிடிக்கும், இந்த வேலையை தான் நான் செய்வேன், இந்த தொழிலை தான் நான் செய்வேன் அப்படின்னாங்கன்னா அது அவங்களால சாதிக்க முடியாது. அதேதான் அவங்களுக்கு தொழில் சார்ந்த நிகழ்வுகளை அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு செய்யறாங்க அது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. தொழில் வேலை சார்ந்த நிகழ்வுகள்ல இவங்க கொஞ்சம் முயற்சியே பண்ணாம இருக்கிறது நல்லது. இதுதான் வேணும், இதுக்காக நான் முயற்சி பண்றேன், இது எனக்கு கிடைக்கும், இது எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி முயற்சிகள் எதுவும் பண்ணாதீங்க. போட்டித் தேர்வுகள் சார்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா, போட்டித் தேர்வு கண்டிப்பா ஏதாவது அரசாங்க எக்ஸாம் ஏதாவது எழுதணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா அது தாராளமா இப்போ பயன்படுத்திக்கோங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அட்சய லக்ன பദ്ധதியில நிறைய பலன்கள் பார்க்கறது உண்டு. அதுல கும்ப லக்னம் இப்ப போகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20 to 30க்குள்ள உங்களுடைய வயது இருக்கு அப்படின்னா இப்ப போட்டித் தேர்வுகளுக்கு நீங்க முயற்சி பண்றீங்கன்னா அரசாங்கம் சார்ந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அரசாங்கம் தொடர்பான போட்டித் தேர்வுகள் ஏதாவது எழுதுறீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்போ ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அது சார்ந்த நிகழ்வுகளை நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போகாதுன்னா, ஒண்ணு உங்களுடைய இளைய சகோதரர்கள், இன்னொன்னு உங்களுடைய குழந்தைகள், இது ரெண்டும் மட்டும் நீங்க கவனமாக, இந்த 2 உறவுகள்கிட்ட மட்டும்தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். மற்ற எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கு. வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுடைய ஸ்பீடுக்கு அல்லது உங்க வாழ்க்கை துணையுடைய ஸ்பீடுக்கு நீங்க போனா உங்க வாழ்க்கையும் வெற்றியாக மாறும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. குலதெய்வத்தையும்
மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தொழில் செய்யக்கூடிய இடத்துல, வேலை வாய்ப்புகள் சார்ந்த நிகழ்வுகள்ல நீங்க இஷ்ட தெய்வத்தையும் சேர்த்து நீங்க வழிபடுங்க. அதுவே உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு சப்போர்ட்டா அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.